பார்த்ததை சொல்லுங்கள். என்னதாங்க நடந்தது? நீங்கள் எப்போ போனீங்க? லேட்டாக போனீங்களா? உங்களுக்கு முன்னாடி எதனா இருந்தால் யாருன்னா கழுத்து திருப்புற மாதிரி சொல்கிறாங்களே, பேசப்பட்டது தாவேக்கலை. நீங்கள் யாருன்னா யார் கழுத்துனா திருப்புறதை பார்த்தீங்களா? யாருன்னா சதக்கு கத்தி எடுத்து குத்துனதை பார்த்தீங்களா? இல்லை போலீஸ் லட்டியில் அடித்தாங்களா? எவ்வளோ நீட்டு லட்டி, எத்தனை போலீஸ்காரங்க அடித்தாங்க? அடித்தவங்கக்கிட்ட வந்து சொன்னாங்களா? நிர்மல்குமார் அவர் முடிவு பண்ணக்கூடாது. சம்மன் போதுமா, சம்மன் முடிஞ்சிச்சா, சம்மன் நீட்டிப்பு இருக்கா, இல்லை இதுக்கு மேலே சம்மன் இருக்கா? இப்போ கொடுத்தது வந்து விட்னஸ் சம்மன். நாளைக்கு சஸ்பெக்ட் சம்மன் கூட கொடுக்கலாம், இல்லை விட்னஸ் சம்மன்லேயே திருப்பி கூப்பிட்டு கேட்கலாம். அது வந்து சிபிஐயோட பர்வியூ. ஏ கிசான் ரகு தாத்தா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து ஏ கிசான் ரகு தாத்தா பிஜேபியோட கூட்டணி ஆத்தா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவாங்க. இந்த இந்தி இவருக்கு புரிஞ்சுதுன்னா ஓரளவுக்கு அவருக்கு பிரச்சனை எல்லாம் போகும். இல்லை அந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரு செய்தி பத்திரிகையாளரோட நம்மளோட தகவல். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து பல கோடி ரூபாய் வந்து ஐயா ஜான ஆரோக்கியசாமி மூலயமா வந்து ஃபண்டு உள்ளே வந்திருக்கு. அதில் நிறைய பேர் வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டிஸ் மிஷின் நடத்துகிறவங்க, மிஷினரிஸு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குமே, ஆனால் என்ஐஏ உள்ளே வந்துடும், நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. என்ஐஏ இவங்களே ரொம்ப மோசம்னா அவங்க அதை விட ரொம்ப மோசம். என்ஐஏ வந்து விசாரிக்கும் போது என்னன்னா, இதில் ஹவாலா எதுனா இருக்கா? அப்புறம் என்ஐஏ கூட வரும்போது சும்மா வரமாட்டான், அவன் சகலை யாரை கூப்பிட்டு வருவான் கூட, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. எப்போ ஏதோ பணம்லாம் வந்துக்குதுன்றாங்க, இதுக்கெல்லாம் கணக்கு கட்டிக்கிறாங்களா பாருங்கள், இது வந்து கள்ள பணமா நல்ல பணமாக பாருங்கள் அப்படின்னும்போது இது லோயர் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, ஹைகோர்ட்டில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு கார் வாங்கின கேஸில் நிலுவை ஏதோ பிரச்சனை ஒன்று ஓடுது, வரி ஏய்ப்பு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போது இதெல்லாம் சேர்த்தா கரெக்டாக கூட்டிங்கன்னா 9 நம்பர் வரும். சார் வந்து நவகிரகத்துக்கிட்ட மாட்டின மாதிரி மாட்டினு இருக்கிறார். இதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பிரச்சனைலாம் அவருக்கு முன்னாடி இருக்குது. உள்ளபடியே சொல்லப்போனால் எனக்கு உண்மையிலே பார்க்கும்போது அவரை பார்க்கும்போது கொஞ்சம் பாவம். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் அவர்களுக்கு 2வது முறையாக சம்மன் கொடுக்கப்பட்டிருந்தது தொடர்பாக இன்றைய காலையில் டெல்லியில் விசாரணைக்காக ஆஜராகியிருந்தார். பெரும்பாலான நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா குற்றப்பத்திரிகையில் விஜய் அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது. இந்த கட்சியோட இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் சப்போது பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பொய், அதெல்லாம் வதந்தி, நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலையில் வந்த செய்தி உண்மையா இல்லைன்னா நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் தொடர்ச்சியாக நிலவிட்டு இருக்குது. இல்லை, இந்த கன்ஃபியூஷன் வந்து நியாயமான ஒரு கன்ஃபியூஷன் தான், அதில் வந்து டவுட்டு கிடையாது. நிர்மல்குமார் வந்து பத்திரிகையாளரை சந்தித்தது வந்து உண்மையிலே வரவேற்கணும். ஏன் அப்படின்னா, இவர் இந்த மாதிரி பத்திரிகையாளரை சந்திக்காமல் விட்டார்னா சார்ஜ் ஷீட்டில் ஏதோ இருக்குது பாருங்கள் விஜய் பேர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வதந்திகளே வந்துடும். அதாவது இன்னொன்று, அது வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஒரு நேர்மை, அதுக்கப்புறமா வந்து மக்களுக்கு என்ன நடக்குது அவங்க தரப்புலேருந்து சொல்ல வேண்டிய ஒரு சில விஜய் ரசிகர்களுக்கு ஒரு சில தகவல்கள் தரவுகள் தேவைப்படும். அதையாவது குறைந்தபட்சம் சொல்கிறாங்கன்னும் போது அதை நம்ம முதற்கட்டமாக அதை வர இருக்கிற பத்திரிகையாளர் சந்திப்பு என்பதை. இரண்டாவது வந்து நிர்மல்குமார் அவர் முடிவு பண்ணக்கூடாது. சம்மன் போதுமா, சம்மன் முடிஞ்சிச்சா, சம்மன் நீட்டிப்பு இருக்கா, இல்லை இதுக்கு மேலே சம்மன் இருக்கா? இப்போ கொடுத்தது வந்து விட்னஸ் சம்மன். நாளைக்கு சஸ்பெக்ட் சம்மன் கூட கொடுக்கலாம், இல்லை விட்னஸ் சம்மன்லேயே திருப்பி கூப்பிட்டு கேட்கலாம். அது வந்து சிபிஐயோட பர்வியூ. அதனால் அந்த இடத்துக்கு வந்து அவர் போகக்கூடாது. அவரை பொறுத்தவரைலாம் இந்த பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி செய்தியெல்லாம் வருதுன்னொன்னே ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு பயந்து போய் எதையோ ஒன்று சொல்லி இதை வந்து இன்னும் இது பெரிய பேசு பொருளாகிறதுக்கோ ஒரு தாவேக்காக்கு ஒரு சேஃப்டியை பண்ணி கொடுக்கணும், மீடியாவோட அந்த ட்ரையல் முன்னாடி பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த புள்ளியிலேருந்து பத்திரிகையாளர்கள் சந்தித்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க, அதில் எந்த தவறும் கிடையாது. மற்றபடி இந்த கன்ஃபியூஷன் என்பது உடனே எல்லாம் இது வந்து கிளியரே ஆகாது. ஏன்னா இது இன்னும் வந்து விசாரணை என்பது இன்னும் ஃபுல்லாக நடக்கணும். சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை போடணும், எஃப்ஐஆரில் தேவைப்பட்டால் பேரை சேர்க்கலாம், சார்ஜ் ஷீட்டில் வந்துட்டு எப்போ வேணால் பேரை சேர்க்கலாம். சார்ஜ் ஷீட் இன்னும் ரெடி ஆச்சான்னு தெரியல. சார்ஜ் ஷீட்டில் வந்துட்டு இவர் பேர் வந்துருச்சுன்னா அதை தடுக்கக்கூடிய சக்தி தாவேக தலைவர் விஜய்க்கோ இல்லை நிர்மல்குமாருக்கோ இல்லை என்பது என்னோட புரிதல். ஏன்னா அந்த சட்டத்து மூலமா அந்த விசாரணை ஆனப்படும்போது அந்த விசாரணைத்துறை அதிகாரிகள் எடுக்கிற முடிவு தான் அது. அதில் வந்து கட்சிகளுக்கு நிர்மல்குமாரை பதற மாதிரி பயப்படுற மாதிரி நடக்கலாம், நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது இது விசாரணை என்பது இன்னும் நாட்கள் ஆகும், இன்னும் இதை தள்ளி போகும். இது வந்து ஏதோ டெல்லிக்கு போனோம் முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து காலை சுற்றின பாம்பு. இது வந்து ஒரு தொடர்கதையாக நீண்ட கதையாக தான் இது போகும்.
நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு தான் இதில் வந்து நிம்மதி மூச்சு விட முடியுன்றது என்னை பொறுத்தவரையிலும் புரியுது. இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது விட்னஸ் சம்மனுக்காக தான் ஆஜராயிருக்கார் இல்லையா? இந்த விட்னஸ் சம்மன் வாயிலாக அவர் மீது குற்றப்பத்திரிகையில் பேர் சேர்க்க முடியுமா? இல்லை, அதாவது விட்னஸ் சம்மன்ன்றது என்ன நடந்தது, நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு கேட்குறது. நீங்கள் சஸ்பெக்ட் சம்மன் வந்து அவங்க மேலே சந்தேகம் வந்துச்சுனாலுமே அனுப்புவாங்க. ஓகே, அதுக்கு இது வந்து நீங்கள் அங்கே இருந்தீங்க, நீங்கள் பார்த்தீங்க, பார்த்ததை சொல்லுங்கள், என்னதாங்க நடந்தது, நீங்கள் எப்போ போனீங்க, லேட்டாக போனீங்களா, உங்களுக்கு முன்னாடி எதனா இருந்தா, யாருன்னா கழுத்து திருப்புன மாதிரி சொல்கிறாங்களே பேசப்பட்டது தாவேக்கலை, நீங்கள் யார் கழுத்துனா திருப்புறதை பார்த்தீங்களா, யாருன்னா சதக்கு கத்தி எடுத்து குத்துனதை பார்த்தீங்களா, இல்லை போலீஸ் லட்டியில் அடித்தாங்களா, எவ்வளோ நீட்டு லட்டி, எத்தனை போலீஸ்காரங்க அடித்தவங்ககிட்ட வந்து சொன்னாங்களா, அப்படிலாம் ஒரு சில கான்ஸ்பிரசி தியரி இருந்ததுல எல்லாரும் விட இவருக்கு தான் கிளியர் வியூ இருந்திருக்கும். ஆமாம், வண்டி மேலே நிற்கிறாரு, நேரடியாக பார்க்குறாருல்ல. இன்னொன்று இவர் தானே பாதுகாப்பு அவங்களோட தொண்டர்களுக்கு. அப்போ அதனால் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, விவகாரங்கள் சொல்லுவதற்கு. அதனால் நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டுன்னு கூட சொல்லியிருப்பாங்க. இப்போ சஸ்பெக்ட்டு ஒரு வேளை விசாரணை அதிகாரி இன்னும் 4 பேரை கூப்பிட்றாரு, அவங்க வந்து இல்லைங்க அவர் ஓணும்ட்டே தான் லேட்டாக வந்தார், கரூரில் வந்து குறுக்கா மறுக்கா இவர் வராருன்னு ரோடு போடல, நாங்கள் ஆல்ரெடி வெள்ளக்காரன் பீரியடுக்கு முன்னாடியிலேருந்து ரோடு அப்படி தான் இருந்தது, அந்த ரோடுக்கு மேலே தார் ரோடு போட்டதோடு சரி, மற்றபடி காலதாமதமாக வந்ததுக்கு அதெல்லாம் காரணம் இல்லை, நாங்கள் சொன்னோம், சொல் பேச்சு கேட்காம இவர் தான் வண்டி இன்னும் கூட்டம் அப்படின்னாரு, அதனால தான் இது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காவல்துறை அதிகாரிகள், ஆய்வாளர்கள், அங்கே இருந்த எஸ்பி, டிஎஸ்பி எல்லாரையும் தான் விசாரிக்கிறாங்க. அவங்கள வந்து சொல்கிற கருத்துக்கும் விஜய் சொல்கிற கருத்துக்கும் நேர் எதிராக இருக்கும். ஒருவேளை விசாரணைத்துறை அதிகாரி அந்த கருத்தை எடுக்கிறாருன்னா அது சஸ்பெக்ட் சம்மனாக மாறலாம், இல்லை சார்ஜ் ஷீட்டில் ஒரு பேர் சேர்க்கப்படலாம், எஃப்ஐஆரில் ஒரு பேர் சேர்க்கப்படலாம். அதெல்லாம் இன்னும் முடிவுக்கு வரல. இப்போ தானே படம் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளேயே சாங்கு, ஃபைட்டு, கிளைமேக்ஸ்லாம் வேணும்னா படம் எப்படி வரும்? ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங்கு, இன்ட்ரோ, அப்புறம் ஒரு 4 காட்சிகள், அப்புறம் அவரோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, அப்புறம் வில்லனை காட்டுவாங்க, அப்புறம் நடிகையை காட்டுவாங்க, அப்புறம் குணச்சித்திர நடிகர், காமெடி எல்லாம் வந்ததுக்கப்புறம் கதை செட் ஆனதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரும். அதேமாதிரி சிபிஐ வழக்கானது இதுவுமே வந்து பொறுமையாக அப்படியே போவாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா இப்போதைக்கு இதை எப்படி நம்ம ஒரு காட்சிப்படுத்தி பார்க்கணுன்னா, ஒரு ஹிந்தி படம் தமிழ் படம் தான், ஹிந்தி கற்றுக்க ஒருத்தர் போவார், ஏ கிசான் ரகுதாத்தா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து ஏ கிசான் ரகுதாத்தா பிஜேபியோட கூட்டணி ஆத்தா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவாங்க. இந்த ஹிந்தி இவருக்கு புரிஞ்சுதுன்னா ஓரளவுக்கு அவருக்கு பிரச்சனை எல்லாம் போகும். இல்லை ஹிந்தி தெரியாது, போடா நான் வந்து தமிழ்நாடு, நீயா நானா பார்த்துக்கலாம் அப்படின்னா அவங்க ஆய சம்பன் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இது அரசியல் இருக்குன்னா அரசியல் இருக்கும், விசாரணை இருக்குன்னா விசாரணை இருக்கும். அரசியல் பண்ணுறாங்கன்னா விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேன்லாம் இவர் சொல்ல முடியாது. ஏன்னா 41 பேர் காவு வாங்கி இறந்துருக்குறாங்க. அதனால் விசாரணை விலையத்திலேருந்து அவர் தப்ப முடியாது. கிட்டத்தட்ட அவருக்கு இந்த சிபிஐ நெருக்கடியினால் இது நிர்மல்குமாருக்கு எந்தளவுக்கு அவருக்கு புரியுதுன்னு தெரியல. 9 விதமான பாதிப்பில் அவர் சிக்கிறார். இந்த சூழ்நிலை, அதாவது இது சிபிஐ ஒன்று, கட்சி ஒன்று, படம் ஒன்று, 3 விதமாக அதை பார்க்கணும். அப்போது இப்போ இதே வந்து தமிழகத்தில் காவல்துறையில் விசாரணை இருக்குன்னா பண பரிவர்த்தனை பற்றியோ இல்லை அவரோட டிரான்சாக்ஷன்ஸ் பற்றிலாம் கேட்க போகிறது கிடையாது. இப்போ சிபிஐ விசாரணை கிட்ட போட்டதுனால அவங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சிபிஐ வந்து எஃப்ஐஆர் பதிவுப்பட்டால் தேவைப்பட்டால் நாளைக்கு இடி உள்ளே வரலாம். ஒருவேளை இதில் பண பரிவர்த்தனை எதனா நடந்திருக்கு, அதிகமாக செலவு பண்ணி கூட்டத்தை சேர்த்துருக்காங்க, எங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு நினச்சாங்கனாவே அமலாக்கத்துறை வரலாம். இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி தினகரன் பத்திரிகை செய்தி என்ன சொல்லுதுன்னா, அது கொஞ்சம் உண்மையாக அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை எனக்கு தெரியாது. ஆனால் வந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரு செய்தி பத்திரிகையாளரோட நம்மளோட தகவல். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து பல கோடி ரூபாய் வந்து ஐயா ஜான ஆரோக்கியசாமி மூலயமா வந்து ஃபண்டு உள்ளே வந்திருக்கு. அதில் நிறைய பேர் வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டிஸ் மிஷின் நடத்துகிறவங்க, மிஷினரிஸு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குமே, ஆனால் என்ஐஏ உள்ளே வந்துடும், நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. என்ஐஏ இவங்களே ரொம்ப மோசம்னா அவங்க அதை விட ரொம்ப மோசம். என்ஐஏ வந்து விசாரிக்கும் போது என்னான்னா, இதில் ஹவாலா எதனா இருக்கா, அப்புறம் என்ஐஏ கூட வரும்போது சும்மா வரமாட்டான், அவன் சகல வேறு கூப்பிட்டு வருவாப்பா கூட, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. எப்போ ஏதோ பணம்லாம் வந்துக்குதுன்றாங்க, இதுக்கெல்லாம் கணக்கு கட்டிக்கிறாங்களா பாருங்கள், இது வந்து கள்ள பணமாக நல்ல பணமாக பாருங்கள் அப்படின்னும் போது பேங்க் டிரான்சாக்ஷன் என்ன, கொடுத்தது யார், அவங்களோட வியாபாரம் என்ன, அவங்களோட நோக்கம் என்ன, இதெல்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் எடுக்கும்போது என்ஐஏ உள்ள வருது. ஒரு சைடு சிபி, ஒரு சைடு என்ஐஏ, ஒரு சைடு அமலாக்கத்துறை. எதுக்கு வந்து மத்திய அரசு விசாரணைனா எல்லா மாநில அரசில் இருக்கிற அரசியல்வாதியும் அலறாங்க. யாருன்னா இந்த மாதிரி கேட்டு வாங்கிட்டு போடுறாங்களா, கேட்டு வாங்கிட்டு போவாங்க. எப்போனா ஒரு வேளை நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இல்லை மத்திய அரசு மோசமாக இருக்குது அப்படின்னா நாங்கள் எங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கிறோம், சிபிஐ இந்த நாட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜியோ போட்டு நிறுத்திடுவாங்க.
இப்போ திமுகவுக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களை நீங்கள் விசாரிக்கணும்னா அமலாக்கத்துறை வைத்து தமிழகத்தில் ஆட்சி இருக்குது, ஆட்சியில் இருக்கும்போது தமிழக காவல்துறை வணக்கம் வைக்கிற காவல்துறை எப்படி விசாரிக்காது. அப்போ மத்தியில் இருக்க காவல்துறைன்னா நம்ம எசமானருக்கு இவங்க எதிரி கட்சி, அதனால் விசாரணைக்கு வரலான்னு சொல்லிட்டு வரோம். ஆனால் அப்படி வரணும்னா உங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் வேணும். அதனால தான் எஃப்ஐஆர் பதிவே பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் போய் வழக்கு ஊழல் கீழல் நீங்கள் ஆட்சியில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் மேலே நீங்கள் என்ன தான் குற்றச்சாட்டு சொன்னீங்கனாலும் அவங்க போலீஸில் வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு சிட்டிங் எம்எல்ஏ மேலே அமைச்சர் மேலே பண்ணாது. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அந்த எஃப்ஐஆர் போட்டுட்டா அதை வச்சு மத்தியில் இருக்கக்கூடிய விசாரணை குழு வந்துவிடும். அவங்க வராமல் இருக்கணும், நம்மவர்களும் நம்ம பாதுகாக்கணுன்றதுக்காக தான் அதை பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆட்சி மாற்றம் போயிடுச்சுன்னா கதை வேறு. அதே மாதிரி பாஜக ஒரு கணக்கு போடும். நம்ம கூட யாரெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறானோ அவன் ஊழல் பண்ணுறான், நம்ம வேடிக்கை பார்க்குறான். நமக்கு எதிர்த்து பண்ணால் 2 ஆப்ஷன். ஒன்று இந்த பக்கம் வந்தால் புனிதர் ஆகிறான், இல்லைன்னா நிம்மல் பிடிச்சி உடனே கேஸில் போடுறான். அவ்வளோதான். இதுதான் நடக்குது 15 வருஷமாக. கெஜ்ரிவாலுக்கு அதுதான், ஹேமந்த் சோரனுக்கு அதுதான். அவர்களை விட விஜய் தைரியமும் திராணியும் அதிகமாக கொண்டவராக இந்த சூழ்நிலையில் நான் பார்க்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி சிபிஐ, அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸு, அப்புறம் என்ஐஏ, இது 4 ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு நீதியரசர் கமிஷன் ஒன்று போட்டிருக்கிறாங்க, அவரில் ஜுடிஷியல் மானிட்டரிங். அப்புறம் தேர்தல் ஆணையம் வரும்பொழுது நாளைக்கு ஜனநாயகம் படம் ரிலீஸ், இதுக்கு சென்சார் போர்டு. நாளைக்கு ஜனநாயகம் படம் அரசியல் பேசுது, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துச்சு, இந்த படத்தை இப்படி ரிலீஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இதை இவர் அரசியல் கட்சிகளெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாரு, இவர் பயன்படுத்துகிறாரு, இது தேர்தல் கணக்கில் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு கூட பெடிஷன் போடலாம். அப்போ எலெக்ஷன் கமிஷனும் என்ன பண்ணோன்னா பார்க்கும். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துச்சுன்னா படம் ரிலீஸாக சென்சார் போர்டு ஒன்றும் இல்லை, எலெக்ஷன் கமிஷனே முடிவு பண்ணும். அப்போ எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணதுன்னா லேட் ஆகும். நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் போயிட்டு இல்லைங்க இது பொலிட்டிக்கல் அண்ட்ரெஸ்ட் வருன்றாங்க. யார் சொல்கிறாதோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்லுது, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்லுது. எனக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடத்தணும், சட்டம் ஒழுங்கணும் போது கோர்ட் தேர்தல் ஆணையம், அதாவது சென்சார் போர்டை தேர்தல் ஆணையமோ சென்சார் போர்டும் ஒன்றும் கிடையாது. சென்சார் போர்டை நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இப்போ படம் தான் நம்ம ரிலீஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இதே தேர்தல் ஆணையமும் அதை கையில் எடுக்குதுன்னா அது தேர்தல் நடத்துறது அவங்க சமாச்சாரம். நீ படம் போன தீபாவளியே ரிலீஸ் பண்ண வேண்டியது என்ன, பொங்கல் தான் பிரச்சனைன்னு தெரியுது இல்லைன்னு அப்படி போயிடும். அதனால் தேர்தல் ஆணைய விஷயத்தில் விவகாரத்தில் நீதிமன்றமே ரொம்ப தலையிடாது, ஏன்னா அதுவும் ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி. அப்போ தேர்தல் ஆணையம் இருக்குது பிரச்சனை. அப்புறமா உங்களுக்கு லோயர் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, ஹைகோர்ட்டில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு கார் வாங்கின கேஸில் நிலுவை ஏதோ பிரச்சனை ஒன்று ஓடுது, வரி ஏய்ப்பு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போது இதெல்லாம் சேர்த்தா கரெக்டாக கூட்டிங்கன்னா 9 நம்பர் வரும். சார் நவகிரகத்துக்கிட்ட மாட்டின மாதிரி மாட்டின்னு இருக்கிறார். இதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பிரச்சனைலாம் அவருக்கு முன்னாடி இருக்குது. அதனால் பார்க்கணும் எப்படி விஜய் அவர்கள் இதெல்லாம் உள்ளபடியே சொல்லப்போனால் எனக்கு உண்மையிலே பார்க்கும்போது அவரை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக இருக்குது, சிம்பத்தியாக இருக்குது உண்மையில். ஏன்னா ஒரு நடிகர் நல்ல மனசு இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவர் அரசியலுக்கு வந்திருக்கு. இல்லை இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் இப்படி சொதப்ப மாட்டாங்க. ஆடு யாரை நம்பினா கசாப்பு கடைக்காரனை நம்புவாங்க. விஜய் சுற்றிக்கிறவங்களாம் இப்போ எனக்கு தேதியில் அவர்கள்லாம் இந்த ஆட்டத்தின் போய் பக்ரீத்துக்கு ரம்சானுக்கு மாட்டி விடுறவங்க மாதிரி தான் தோணுது. ஏன்னா எதுவுமே பண்ணலையேங்க. இன்னும் ஒரு 6-7 வாரம் எண்டில் தேர்தலுன்ற மாதிரி போயிட்டுருக்குது. அவங்கவுங்க ஒன்று கூட்டணியை பலப்படுத்துகிறாங்க, இல்லை ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணி கட்சி எதுவும் பிச்சின்னு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிமெண்ட் வச்சு பூசுகிறாங்க. வேட்பாளர் பட்டியல் வெளியிடணும்னு சொல்லிட்டு உத்தியோக பட்டியல்னு போட்டு யூடியூப்பில் போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வேட்பு மனு வாங்குகிறாங்க. தேர்தல் அறிவிப்பு அதிமுக தலைவர் 2000 ரேஷன் கார்டுக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு சில விஷயங்களை கொடுத்துட்டார். 190 தொகுதி அவர் போய் சுற்றிட்டு வந்துட்டார். முதலமைச்சர் அவருக்கு இருக்கிற அதிகாரத்தையும் முதலமைச்சர் என்ற முறையில் எதெல்லாம் தொடங்கி வைக்க முடியுமோ திட்டம் போடுறதாகட்டும், இல்லை ஒரு மக்கள் நலனுக்கு என்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ணுறாரு. கேப்பே விடுமா. அதாவது ஒரு நாளில் 3 பங்காக பிரித்து செயல்படுறாங்க. யார்? எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சரும். இப்போ முதலமைச்சர்கிட்ட நேற்று ஷெடியூல் எடுத்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட நேற்று ஓய்வு கிடையாது. காலையில் பார்த்தீங்கன்னா புத்தக கண்காட்சியில் வெளியூர்லேருந்தெல்லாம் டெலிகேட்ஸ் வந்துருக்குறாங்க. அவங்க கூடலாம் ஜெர்மன்லேருந்து வராங்க, ஃப்ரான்ஸில் அவங்கக்கிட்டலாம் பேசுகிறாரு. தமிழை நாங்கள் உலக நாடுகளுக்கு அரங்கமாக எடுத்துகிட்டு போவோம், புத்தகம்லாம் தேவை அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு கலாச்சார ரீதியாக. மதியம் பார்த்திங்கன்னா கட்சிக்காரரை சந்திக்கிறாரு. சாயந்தரமாக தேர்தல் வேலை என்ன ஏதுன்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இன்றைக்கி காலையில் மகாபலிபுரத்துக்கிட்ட அந்த மாமல்லன் நீர்த்தேக்க தொட்டின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போய் கலந்துக்கிறாரு. திருப்பி சாயந்தரமாக ஏதோ மீட்டிங் இருக்கிறான், கட்சிக்காரங்களோட மீட்டிங். அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எடுத்தவொன்னு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி பிரதமர் வர்றாரு.
பிரதமர் கூட யார் யாரெல்லாம் கூட்டணி வரணும், என்ன எது சிறிய கட்சிகள் எது எது தயாராக இருக்குன்னு அது ஒரு சைடு போயிட்டு இருக்குது. கட்சிக்காரங்க மாவட்ட செயலரெல்லாம் கூட்டு எவ்வளோ கூட்டம் கூட போகிறீங்க என்ன ஏதுன்றது அந்த வேலை நடக்குது. சட்டமன்ற கூட்டத்தொடர் வருது, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு வந்து என்னென்ன கேள்வி எடுக்கிறது, என்ன பிரச்சனை. போன வாட்டி விஜய் பற்றி பேசி அவங்களுக்கு கட்ச வாய்ப்பு விட்டாங்க. இந்த வாட்டி விஜய் பற்றிலாம் எதுவும் பேச வேண்டாம், நம்மளுக்கு உண்டான அரசியல் நம்ம பண்ணோன்னு அது. இதுக்கு நடுவில் வந்து சட்டமன்றத்தோட கூட்டத்தொடர் இருக்குது, ஜனாதிபதி இது கவர்னர் உரை இருக்குது. கவர்னர் உரை முடிஞ்சதுக்கப்புறம் 2 நாள் கூட்டத்தொடர், அதுக்கப்புறம் முதலமைச்சரோட ரிப்ளை இருக்கும். இவ்வளோ விஷயம் நடக்க போகுது. இது எல்லாமே தமிழகத்துக்கு சம்மந்தமானது. ஆட்சி பற்றியும் சொல்லிட்டேன், கட்சி ரீதியாகவும் சொல்லிட்டேன். இவர் என்னன்னா வெள்ளை சட்டை போட்டுன்னு போயிருக்காரு இன்றைக்கி செய்தி. அப்புறம் நிர்மல்குமார் வந்து ஐயோ அப்படிலாம் இல்லை, சார்ஜ் ஷீட்டில் அண்ணன் பேரை சேர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார், நயினார் நாகேந்திரன் சொன்னார். நயினார் நாகேந்திரன் உனக்கு எதிரியாச்சே பாசிச பாஜக. நயினார் நாகேந்திரன் சொன்னது உங்களுக்கு எதுக்கு அந்த கருத்து? செந்தில் பாலாஜி மீது அவர்கள் முன்னிலையில் சொன்னார். முன்னிலை அமித்ஷான்றது நீங்கள் எப்படி சொல்லலாம்? அமித்ஷா உங்கள் தலைவரே அமித்ஷான்ற வார்த்தை சொல்கிறது கிடையாது, நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? எதிரி தானே அவங்க நமக்கு. நம்ம கூட அவங்கக்கிட்ட யாருன்னா போய் விஜய் பேசுகிறத டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தியில் யாருன்னா சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லிடுறாரு இவர், தமிழ்நாடு பூரா பாசிச பாஜகன்றாரு. அப்புறமா வந்து நம்மளை வந்து உடமாட்டெல்லாம் பேசிக்கிறாரு, கொள்கை எதிரி சொல்கிறாரு அப்படின்னா துஷ்மன் ஹே அப்படி தானே சொல்லுவார். அப்போ திடீர்னு எப்படி உங்களுக்கு வந்து நண்பர் ஆகிறார் அவர் வந்து இப்போ நீங்கள் வந்து கொள்கை எதிரினா கொள்கை எதிரின்னு கொள்கை எதிரியோடு வைக்கணும். இப்போ எதுக்கு அமித்ஷா முன்னில் நயினார் சொன்ன என்ன கூட்டணி பற்றி சொன்னாரா? அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க இனிமேல்ட்டு யாரும் ஆக்சுவலாக இப்போ படம் எப்படி போகுதுன்னா விஜய் கூட்டணிக்கு வேணுமா வேணாமா அப்படின்ற லெவலில் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து வருவாரான்னு ஏங்கினது போய் இவர் எப்படி பண்ணலாம், இவரை தேர்தல் நிற்க வச்சு பண்ணலாமா இல்லை தனியாகவே நிற்க வைக்கலாமா? ஏன்னா காங்கிரஸ் புத்தியை கட்டிட்டு ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டாங்க. சும்மா காட்டி ஜனநாயகன் வெற்றி நாயகன் அந்த நாயகன் இந்த நாயகன் நான் போயிடுவேன் கீழ்வன்ட்டுன்னு படம் காட்டிட்டு இந்த படம் இத்துடன் நிறைவேறுகிறது, நாங்கள் அனாரிவாளையம் செல்ல வேண்டிய காரணம் இருக்கிறதுனால் எங்களோட விஜய்க்கு தந்த அந்த இடைக்காலமாக தந்த ஆதரவை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வேண்டும்னு வாழ்க திராவிடம் வளர்க காங்கிரஸ் கட்சி அப்படின்னு அவங்க பயணம் பண்ணிட்டாங்க. எதிர்ப்பு கோஷம் போட்டவங்களாம் முடிஞ்சு போச்சா? இதுதான் இந்த ட்ராமாலாம் நடக்கும். டிடி தினகரன் சார் என்ன சொன்னார் நடுவில், விஜய் ஒரு பெரிய மாற்று சக்தி, அவரை தவிர்க்க முடியாது. இப்போ என்னங்க நிலைப்பாடுனா, இல்லைங்க நான் எந்த கூட்டணியில் இருக்குன்னு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அறிவிப்பாங்க, ஏன் அவசரப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் இப்போது தேவைப்பட்டால் இப்போ செங்கோட்டையன் ஃபோன் பண்ணி அண்ணே ஓபிஎஸ் அண்ணே என்னென்ன என்ன பண்ணுறதா உத்தேசம் என்ன மாதிரி இங்கே வந்துருங்கண்ணே. அவர் நினைப்பார் நீயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற, நான் முன்னாள் முதலமைச்சர் இதுவாச்சும் தெரியுமான்ற ரேஞ்சில் இருக்கோம். டிஎம்டிகே தாவேகாவோட பேசுகிற மாதிரியோ தொடர்பில் இருக்கிற மாதிரியோ தெரியல. ஐயா மருத்துவர் ராமதாஸ் தொடர்பில் இருக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி தெரியல. வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? செங்கோட்டையன் அவர்கள்ட்ட அரசியல் ரீதியாக கேட்பாங்க நினச்சா அவர்கிட்ட போய் ஜனநாயகம் போட எப்போ சார் வெளியூரும் கேட்குறேன். அவரும் அப்படியே போயிடுறாரு. அவ்வளோதான். இனிமேல் அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 நாளில் ஒரு பெரிய தலைவராக உருவெடுத்துள்ளார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு நான் பார்த்த புரட்சித் தலைவராக விஜய் அவர்களை பார்க்கிறேன். அவரை ஒரு காலமும் முதலமைச்சர் ஆக்காமல் இந்த 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 செங்கோட்டையன் நான் ஓய மாட்டேன், தொண்டர்கள் ஓய விட மாட்டேன் அப்படி எல்லாம் மொத்தமாக ஒரு 1000 வார்த்தை வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு. இப்போ புதுசாக பேசணுன்னா இன்னும் ஒரு 1000 வார்த்தை தேடணும். இப்போ இந்த சிக்கலில் அவர் போய் மாட்டிகிட்டு இருக்காரு. அவங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா இது வந்து மேரத்தான் மாதிரி, இது வந்து குத்து சண்டை மாதிரி பல ரவுண்டு வரும். அவ்வளோ ரவுண்டு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இல்லை. உள்ளபடியே விஜய் வந்து அவரோட ஸ்டாண்ட்ஸு அவரோட அந்த பொலிட்டிக்கல் ரீடர்ஷிப்பு எல்லாத்தையுமே ரீகரெக்ஷன் பண்ண கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண இது இப்படியே போச்சுன்னா விஜய்க்கு வந்து அவரோட ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்கங்க. அவங்க ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். இல்லை அவங்களே வந்து இந்த விஷயத்துல ஏன் விஜய் அவர்கள் பேச மாட்டாரு? நிறைய பேர் விஜய் ரசிகர்களே பேச. படத்தில் பார்த்த விஜய் வேறு, அரசியலில் விஜய் வேறு இல்லை. படத்தில் வந்துட்டு அது என்ன படம், ஏதோ ஒரு படத்தில் அதிகாரியாக வருவார், போலீஸாக வருவார், போக்கிரி அமைச்சர் போய் மிரட்டுவார், கிட்டத்தட்ட அப்படியே கண்ணில் விரல விட்டி ஆட்டுவார். நிஜ வாழ்க்கையில் இப்போ பண்ண சொல்லுங்கள். மெல்லமாக பிஜேபி மோசமான கட்சி, என்னை வந்து ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணாங்க, இவங்க வந்து நேர் எதிரி வந்து சூழ்ச்சி பண்ணாங்க, கொலை சூழ்ச்சி பண்ணாங்க, அவங்க வந்து சதிகார சூழ்ச்சி பண்ணுறாங்க, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. அதே வாய் தான் நான் சொன்னது. மொத்தம் இங்கே 4 வாரத்தை, இங்கே 8 வாரத்தை பேச சொல்கிறேன். படத்தில் இவ்வளோ பேசியிருப்பார், இவ்வளோ டைலாக் மூச்சு விடாமல் மூச்சு விட்டு இப்படி பபுள் கம் போட்டுக்கின்னு அப்படியே வாயில் அப்படியே சிகரெட் வச்சுக்கின்னு எல்லாம் பேசியிருப்பார்ல. இப்போ பேச சொல்லணும். பேசினா 5 வருஷம் அக்கௌண்ட்ஸ் கேட்பாங்க, 6 வருஷமாக எவ்வளோ வருமானம் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வருஷம் எவ்வளோ வருமானம் வந்தது என்ன சொல்லுங்கள், இந்த வருஷம் என்ன வருமானம் வந்தது சொல்லுங்கள், இந்த சொத்தை எவ்வளோக்கு வாங்கினீங்க சொல்லுங்கள், அந்த சொத்தில் எவ்வளோ வந்தது சொல்லுங்கள். தப்பால் நீங்கள் எதுவும் சம்பாதிக்கலைங்க, கணக்கு கேட்குறேன். அப்போது தலை அப்படியே போட்டு பிச்சிக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ ஒரு 2 துறை தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா துறையும் அதுதான் வந்து ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இவங்க முதல்ல கிட்டேருந்து தப்பிச்சு போய் சொரா கிட்ட மாட்டுறாங்க. அவங்களே தான் நடுக்கடை அவங்களே பண்ணிக்கினாங்க. என்னைக்காக இருந்தாலும் பாஜகவோட நமக்கு ஒட்டும் இல்லை உரம் இல்லை, அது ஆவாதுன்ற அந்த நிலைப்பாடில் தெளிவாக இருந்துக்கணும். இன்றைக்கி போயிட்டு அமித்ஷா முன்னிலையில் சொன்னார். அது எது உங்களுக்கு? அமித்ஷா முன்னிலையில் எவ்வளோ சொல்லிக்கிறாங்க. கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டணிக்கு வாங்கன்னு கூட தான் சொன்னாங்க, கேட்கலல்ல. இப்போ அவங்க எதுக்கு கேட்கணும்? ஆமாம், அமித்ஷா முன்னிலையில் லுல்லாய் சொன்னாங்க. இப்போ இன்னொன்றுங்க, இப்போ இபிஎஸ் கிட்ட கேட்குறாங்க, என்ன விஜய் வரன்றாப்புல என்ன பண்ணலாம்? ஆனால் 50 சீட்டு கேட்பாரு, 60 சீட்டு கேட்பாரு, இங்கேயே பத்தலை. எடப்பாடி பழனிசாமி மைண்டில் என்ன ஆகணும்? இவர் வந்தால் இவருக்கு ஒரு 50 சீட்டு, அதுக்கப்புறம் தாவேக்காவுக்கு 50 போயிடுச்சுன்னா மிச்சம் வந்து பிஜேபி ஒரு 25னா கேட்கும். போன வாட்டி 20 கேட்டாங்க. இன்னொன்று எல்லாம் மத்தியஸ்தனை அவங்க தான் பண்ணுறேன்றாங்க. 10க்கு 50 + 25 75, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 15, அதுக்கப்புறம் டிடி விதினருக்கு ஒரு 10, 100 சீட்டு போயிடுச்சா? 134 சீட்டில் ரெட்டலை நின்று அதில் கூட்டணி கட்சின்னு வேறு ஒரு சிலர் இருப்பாங்க. சிறிய கட்சியாக இருக்கும். ஜெகன் இருக்கிறாரு, பூவி ஜெகன் இருக்கிறாரு, அது ஒரு 4 ஜான் பாண்டியன் இருக்காரு, கிருஷ்ணசாமி இருக்காரு, அவங்களும் ஒரு ரெட்டையில் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போனா 130 இல்லை 125 சீட்டில் நின்று 118 சீட்டு ஜெயிச்சோம் அதிமுக. சாத்தியமா? அவர் யோசிப்பார்ல, ஐயோ திருப்பியும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தா. ஆல்ரெடி டிடி தினகரன் என்ன சொல்லிக்கிறாரு, கூட்டணி ஆட்சி தான் வர மாதிரி தெரியுதுன்றாங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்தா மறுபடியும் துணை முதல்வர், அதெல்லாம் யோசிப்பாங்கல்ல. ஃபஸ்ட்டு வந்திருந்தா கதை வேறு. அப்போது அன்புமணி வேணாம், பிரேமலதா விஜயகாந்த் வேணாம், சின்ன கட்சிகள் வேணாம், அந்த கட்சி வேணாம், பிஜேபியும் வேணாம். அங்கே ஒரு 25 மிச்சம், அன்புமணிது ஒரு 15 மிச்சம், 40 சீட்டு மிச்சம். சின்ன உதிரி கட்சினா வேணால் 50 சீட்டு, அந்த 50 சீட்டை தூக்கி உங்ககிட்ட கொடுத்துட்டு, இல்லை ஒரு 70 சீட்டு கூட உங்ககிட்ட கொடுத்துட்டு, 70 சீட்டை நீங்கள் நில்லுங்க, நாங்கள் வந்து மிச்சம் வந்து ஒரு 170 சீட்டில் நின்றுக்கிறோம், அதுதான் 160 சீட்டில் நின்றுக்கிறோம், 160 70 230 மிச்சம் 4 என்னோடய கூட்டணி கட்சிக்கு நான் கொடுத்துக்கிறேன். முடிஞ்சு போச்சா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? டைம் காலத்தாமதம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். அதனால் வந்து நாங்கள் சொல்கிறத செய்யன்னு கூட இப்போ பேசுவோம். இப்போ பழைய டிமாண்ட் இருக்காது. இப்போது நீங்கள் பாருங்கள், இனிமேல் வேற வழியுமே இல்லையா? இப்போ பழைய டிமாண்ட் இருக்காது. எல்லாம் அது கூட்டணிக்கு வளைக்கிறது, கூட்டணி வளைக்கிறது இல்லை, கூட்டணிக்கு இல்லை, அரசியலை செயல்படுத்தவே முடியாத அளவுக்கு போகும். வெறும் திமுக அழுத்தம் கொடுக்குது, திமுக பிரச்சனை கொடுத்து பேசினீங்க பார்த்தீங்க. காங்கிரஸ் இதோ வந்துடுறோம் சொல்லிட்டு அப்படி இப்படி பேசிட்டு பிபிலி கிபி அப்படின்னு ஓடி போயிட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் அதிமுகவை வந்து ஆசை காட்டி கிட்டத்தட்ட மோசம் செஞ்சிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆதரவாக பேசினாங்க, ஒரு நன்றி கிடையாது. உங்களுக்கு தொண்டர்கள் வந்தாங்க, இதோ கொடியடித்து விட்டார்கள், வெற்றின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி பண்ணார். இல்லை, இனிமேல்ட்டு தாவேக்கா தொண்டர்கள் யாரும் கொடியேற்றுன்னு அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டீங்க. களத்திலே இல்லாதவர்ன்றார். களத்திலே இல்லை. அப்புறம் நான் தான் எம்ஜிஆர், அதுக்கப்புறமா வந்து செங்கோட்டையன் போய் சேர்ந்தவுடனே அதிமுகவே முடிஞ்சிச்சு அப்படின்னு. இப்போ அவர் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார்ல, எழுதி வச்சுருப்பார்ல இபிஎஸ்க்கு, பிரச்சனை பண்ணிக்கிறேன் நீ, மேலே இருக்கிற பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு அப்புறமா வரேன். இப்போ ஒவ்வொன்றா மேலே இருக்கிற கிளியரன்ஸ்லாம் ரெடி ஆகுதா? பிஎம் வந்துட்டு போனதுக்கப்புறம் சரி, இப்போ நாளைக்கு தாவேக்கால இருக்கிற நிர்வாகிகளோ இல்லை தாவேக்கால இருக்கிற வேட்பாளர்களோ மாறி 2 திராவிட கட்சி தூக்கணும், என்ன பண்ணுவீங்க? இதுக்கு நடுவில் சீமான் அண்ணன் சும்மா இருப்பாரா? அவர் என்ன சொல்வார்? தம்பி என்னையவே பார்த்தேன் நான், என்எஸ்ஏ வந்தான்டா தம்பி, தேசிய தடுப்பு சட்டம்னா போட, நான் தான்டா பாதுகாப்பு, இப்படிலாம் பேசுவார். பேசிட்டு விஜயோட ஒப்பனை பண்ணுவார். இப்போ இதெல்லாம் தாவேக்கா ரசி தொண்டர்கள் எப்படி இருக்கும்? ஆனால் இது நம்ம தலைவரை பற்றி இப்படி பேசுகிறார் இவர் அப்படின்னா. அதெல்லாம் அவர் நிறைய, அதாவது தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய தன்மை படைத்தவர்கள் நாம் தமிழர் கட்சி. அதெல்லாம் சிக்கல். நாம் தமிழர் கட்சி, அதிமுக, காங்கிரஸே ஒரு இடத்துல திமுகவோட கூட்டணியில் வேட்பாளர் இருந்தால் அந்த இடத்துல தாவேக்கா வேட்பாளர் எதிரி, திமுக நிரந்தர எதிரி, பாரதிய ஜனதா கொள்கை எதிரி, அதிமுக உறவாடி கெடுத்த எதிரி. அதனால திருப்பி காலி பண்ணுவாங்க உங்களை. நான் எதுவுமே பண்ணலை, அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி உன்னை எதுவுமே பண்ணலை, ஆனால் நீங்கள் என்னை கடந்து போகிறது திமுக தாவேக்கா திமுக. அதோ நானும் வரேன், கடப்பாரை தூக்கினேன் வந்துச்சா தேர்தலில், எல்லாரும் சேர்ந்து பேடி அடிக்க போகிறாங்க. நான் சொல்கிறது வேணா தாவேக்கா நிர்வாகிகளுக்கு சந்தோஷமாக இல்லாமல் இருக்கும். உண்மையை பேசுகிறேன். உங்களை மாதிரி உங்களுக்கு இருக்கிறது வந்து காதல், நான் கருத்து பேசுகிறேன். நீங்கள் பேசுகிறது ஃபிக்ஷன், நான் ஃபேக்ட் பேசுகிறேன். இந்த நேரம் வந்து உங்கள் அண்ணன் உண்மையிலே அரசியலில் ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணியிருந்தால் இந்த நேரம் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கும். அவரை நம்பி 4 பேர் வந்திருக்கணும், இல்லை அவர் ஒரு இடத்துக்கு கூட்டணி போயிருக்கணும். எதுவுமே அரசியல் வேலை பண்ணாமல் அமைதியாக இருக்கிறார். அப்போ உங்களோட உழைப்பு, உங்களோட தியாகம், உங்களோட உணர்வு இது யாருன்னா கேட்கணும்ல. இப்போ நான் வந்து பத்திரிகையாரனை கேட்கலாம்ல, எனக்கு என்ன இருக்குது? நான் வந்து எனக்கு விஜய் சாரோட படம் எல்லாம் பிடிக்கும். அதுக்குன்ட்டு அவர் பண்ணுற அரசியலில் கேள்வி கேட்க போயிட்டா அப்போ
அப்போ ஒரு 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 அரசியல் விமர்சகராகவோ இல்லை ஒரு பத்திரிகையாரனோ அப்போ என் வேலையை நான் சரியாக செய்யலைன்னு அர்த்தம். எத்தனை பேர் கடன்காரனாக நிற்பாங்க சரியாக பண்ணலைண்ணா. அதுவும் இன்னொன்று, உங்கள் கட்சியில் ஏழைப்பாளைகளுக்கெல்லாம் மாவட்ட செயலர் பதவி கொடுத்துருக்கு, உள்ளபடியே சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அவங்க தேர்தலில் பாதிக்காமல் பார்த்துக்கணும்ல. பண முதலாளிகள் விளையாடுற ஆட்டமாக இப்போ இருக்குது. இந்த ஆட்டத்தை ஆடுற நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் நடு ரோட்டில் நிற்க போகிறதில்ல, நீங்கள் கடனாளியே ஆக போகிறதில்ல. அப்போ கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? இதுதான் விஜய் அவர்கள் கவனிக்கணும். இந்த நொடிவரெலாம் அவர் கவனிக்கிற மாதிரி தெரியல. இனிமேல்ட்டு அவர் அதை நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். தேர்தல் நேரம் நெருங்க இருதுருவ அரசியலில் போய் நிற்கும். திருப்பியும் திமுக வர்சஸ் அதிமுகன்னு வந்து நிற்கும். இதில் தேவையில்லாமல் விஜய் வந்து பைபாஸ் பண்ண ட்ரை பண்ணார். He will pay the price for it. சமகால அரசியல் தொடர்பாக நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.